வணக்கம் நண்பர்களே. நம் 10ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இருக்கக்கூடிய இயல் 6ல் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் குமரகுருபர் அவர்கள் இயற்றிய முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழில் இருக்கக்கூடிய இன்டீரியர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்ப்போம். முதல்ல குமரகுருபருடைய ஆசிரியர் குறிப்பு பார்ப்போம். இவருடைய காலம் என்னென்னா கிபி 17ஆம் நூற்றாண்டு. இவர் எந்த காலத்தை சார்ந்தவர்னா கிபி 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். இவர் எந்தெந்த மொழியெல்லாம் புலமை பெற்றிருந்தார்னா தமிழில் மிக பெரும் புலமை வாய்ந்தவர். வடமொழி மற்றும் இந்துஸ்தானியும் கற்றிருந்தார். வடமொழியான இந்துஸ்தானியும் குமரகுருபர் அவர்கள் கற்றிருந்தார். இவர் பல நூல்களை இயற்றியிருக்கிறார். அதில் முக்கியமான நூல்கள் கந்தர் கலிவெண்பா, அதே போல் மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ், மதுரை கலம்பகம் இவர் இயற்றிய நூல் தான். அதே மாதிரி சகலகலாவல்லி மாலை இவர் இயற்றிய நூல் தான். நீதிநெறி விளக்கம் இவர் இயற்றிய நூல் தான். திருவாரூர் மும்மணிக்கோவையும் இவர் இயற்றிய நூல்கள் தான். அப்போ குமரகுருபர் அவர்கள் இயற்றிய நூல்கள் பார்த்தோமாக்கும் கந்தர் கலிவெண்பா, மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ், மதுரை கலம்பகம், சகலகலாவல்லி மாலை, நீதிநெறி விளக்கம், திருவாரூர் மும்மணிக்கோவை. இப்போ கொஸ்டின் ஆன்சர் போயிடலாம். முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழை இயற்றியவர் யார்? முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழை இயற்றியவர் யார்? குமரகுருபர். முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழை இயற்றியவர் யார்னா குமரகுருபர். 2, செங்கீரை பருவம் பிள்ளைத்தமிழில் எத்தகைய பருவம்? செங்கீரை பருவம் பிள்ளைத்தமிழில் எத்தகைய பருவம்னு கேட்குறாங்க. அதாவது அது எத்தனாவது பருவம்னு கேட்குறாங்க. 2வது பருவம். செங்கீரை பருவம் பிள்ளைத்தமிழ் எத்தனாவது பருவம்? 2வது பருவம். 3, குமரகுருபரின் காலம் என்ன? இப்போ தான் பார்த்தோம். கிபி 17ஆம் நூற்றாண்டு. கிபி 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் தான் யார்? குமரகுருபரர் அவர்கள். குமரகுருபரர் அறிந்திராத மொழியை கண்டுபிடி, அதாவது அவருக்கு தெரியாத மொழி எதுன்னு கேட்குறாங்க. அவருக்கு தமிழ் தெரியும்னு பார்த்தோம், வடமொழியும் அவருக்கு தெரியும்னு பார்த்தோம், இந்துஸ்தானியும் அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாத மொழி எதுனா மலையாளம் தான். அவருக்கு தெரியாத மொழி மலையாளம். 5, குமரகுருபரர் இயற்றாத நூலை கண்டறிக. நல்லா பாருங்கள், இயற்றாத நூலை. அவர் இயற்றாத நூல் கந்தர் கலிவெண்பா அவர் இயற்றிய நூல், நீதிநெறி விளக்கமும் அவர் இயற்றிய நூல், மதுரை கலம்பகமும் அவர் இயற்றிய நூல், திருக்காவலூர் கலம்பகம் அவர் இயற்றியது அல்ல. திருக்காவலூர் கலம்பகம் அவர் இயற்றிய நூல் அல்ல. 6, மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ், சகலகலாவல்லி மாலை, திருவாரூர் மும்மணிக்கோவை முதலான நூல்களை இயற்றியவர் யார்? கந்தர் கலிவெண்பா, நீதிநெறி விளக்கம், மதுரை கலம்பகம், மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ், சகலகலாவல்லி மாலை, திருவாரூர் மும்மணிக்கோவை போன்ற நூல்கள்லாம் இயற்றியவர் யார்னா குமரகுருபர். இயற்றியவர் யார்னா குமரகுருபர். 7, சிற்றிலக்கியங்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? சிற்றிலக்கியங்கள் மொத்தம் 96 வகைப்படும். சிற்றிலக்கியங்கள் 96 வகைப்படும். 8, பிள்ளைத்தமிழில் இடம்பெறும் பருவங்கள் என்ன? பிள்ளைத்தமிழில் மொத்தம் எத்தனை பருவம் இடம்பெறும்னா 10 பருவம் இடம்பெறும். பிள்ளைத்தமிழில் மொத்தம் 10 பருவங்கள் இடம்பெறும். 9, சரியான கூற்றினை கண்டறிக. இதில் எது சரியான கூற்றுன்னு கேட்குறாங்க. பிள்ளைத்தமிழில் 10 பருவங்கள் அமைத்து பருவத்திற்கு 10 பாடல் என 100 பாடல்களால் இது பாடப்பெறும். ஆமாம், பிள்ளைத்தமிழ்னா என்ன? மொத்தம் 10 பருவம், ஒவ்வொரு பருவத்துக்கும் 10 பாடல். அப்போ 10 10 100 பாடல்களால் பாடப்பட்டக்கூடிய நூலுக்கு பேர் தான் இது பிள்ளைத்தமிழ். இது 2 வகைப்படும். ஆண்பார் பிள்ளைத்தமிழ், பெண்பார் பிள்ளைத்தமிழ் என 2 வகையாக இது என்ன செய்யப்படும்? பிரிக்கப்படும். ஓகேவா? அப்போ 2ம் சரி. 9 என்னது? 2ம் சரி. 10, பொருத்தி காட்டுக. அரஞ்ஞான் அதாவது அணிகலன்கள், சுட்டி, குண்டலம், குலை, சூளி போன்ற அணிகலன்கள் கொடுத்துருக்குறாங்க. இது எங்கே அணியக்கூடியதுன்னு கேட்டுருக்குறாங்க. இது எங்கே அணியக்கூடியது? அரஞ்ஞான் எங்கே கட்டுவது? இடுப்பில் கட்டுவாங்க. இடையில் அணிவது என்னது? அரஞ்ஞான் கயிறு. ஓகேவா? சுட்டி என்றது எங்கே கட்டுவாங்க? நெத்தி சுட்டி. நெத்தி சுட்டி தான் என்னது? சுட்டி. குண்டலம், குலையில் என்ன? காதில் தான் என்ன போடுவாங்க? குண்டலம், குலையெல்லாம் போடுவாங்க. சூளி எங்கே அணிவாங்கன்னா தலையில் அணிவாங்க. சூளி எங்கே அணிவாங்க? தலையில் அணிவாங்க. அரஞ்ஞான் இடையில் கட்டுவது, சுட்டி நெற்றியில் போடுவது, குண்டலம், குலையெல்லாம் காதில் அணிவது, சூளி என்பது தலையில் அணிவது. அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 4 3 2 1. 4 3 2 1 ஆப்ஷன் ஆ. 11, ஆண்பார் பிள்ளைத்தமிழுக்கு பொருந்தாத பருவத்தை கேடு. ஆண்பார் பருவத்துக்கு முதல் 7 பருவமும் ஒன்று தான். கடைசி 3 பருவம் மட்டும் என்னது? ஆண்பால் பருவமும் பெண்பால் பருவமும் வேறு வேறையாக வரும். இதில் ஆண்பார் பிள்ளைத்தமிழுக்கு பொருந்தாதது எதுன்னு கேட்குறாங்க. சிற்றில்
சிறுபிறை சிறுதேர்லாம் ஆண்பார் பிள்ளை தமிழை சேர்ந்த கடைசி 3 பறைகள், அதாவது 8, 9, 10. ஊசல் தான் என்னது? பெண்பால் பிள்ளை தமிழுக்குரியது. ஓகேவா? அப்போ ஊசல் தான் என்னவா இருக்குது? பொருந்தாததாக இருக்குது. பெண்பார் பிள்ளை தமிழுக்கு பொருந்தாத பருவத்தை காட்டு. அதே கொஸ்டின் தான். பெண்பார் பல்லுவுக்கு 7வது வந்து கலங்கு, 8 வந்து அம்மானை, 8 வந்து கலங்கு, 9 வந்து அம்மானை, 10 வந்து ஊசல். அப்போ சிற்றில் தான் என்னது? தவறாக இருக்குது. சிற்றில் வந்து ஆண்பார் பிள்ளைத்தமிழுக்கு உரியது. 13 பிள்ளைத்தமிழிற்கு இருபாலருக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனை? மொத்த பருவம் 10. அதில் 7 பருவம் வந்து என்னது? 7 பருவம் வந்து பொதுவானது. 7 பருவம் வந்து பொதுவானது. இதில் ஆண்பார் பிள்ளை தமிழுக்கு வந்து சிற்றில் சிறுபறை சிறுதேரும், பெண்பார் பிள்ளை தமிழுக்கு வந்து கலங்கு அம்மானை ஊசலும் கடைசி 3ஆக வரும். அதாவது வேறுபட்டதாக வரும். 14 பிள்ளைத்தமிழில் இருபாலருக்கும் இடையே வேறுபடும் பருவங்கள் எத்தனை? 3 மட்டும்தான் வேறுபடும். 3 மட்டும்தான் என்ன பண்ணும்? ஒரே மாதிரி 7 இருக்கும், வேறுபடக்கூடியது 3. 15 காற்றில் ஆடுவது போன்று மிகவும் மென்மையாக குழந்தை ஆடும் பருவம் இது. காற்றில் ஆடுவது போல குழந்தை வந்து மிக மென்மையாக ஆடக்கூடிய பருவம் தான் செங்கீரை பருவம். தான் அது 2வது பருவமான செங்கீரை பருவம். 16 செங்கீரை பருவத்தில் குழந்தையின் தலை அசைந்தாடும் மாதம் எது? எந்த மாதத்தில் குழந்தைக்கு வந்து தலை வந்து, அதாவது அந்த காற்று போல் ஆடக்கூடிய இது இருக்குல்ல, அதில் வந்து குழந்தை வந்து எப்பொழுது தலையை அசைத்து ஆடும்னா 5லிருந்து 6 மாதம் வரும் பொழுது என்ன பண்ணும்? குழந்தை அசைந்து ஆடும். 17 கிண்கிணி என்ற அணிகலன் அணியும் இடம் இது. 17 கிண்கிணி என்ற அணிகலன் அணியும் இடம் இது. எங்கே அணிவாங்க? காலில் அணிவாங்க. கிண்கிணி எங்கே அணிவாங்க? காலில். ஓகேவா? நம்ம இடையில் என்ன பார்த்தோம்? அரங்கான் பார்த்தோம். நெற்றியில் வந்து என்ன பார்த்தோம்? சுட்டி பார்த்தோம். காதில் வந்து குண்டலம். 18 குண்டலமும் குலைகாதும் ஆடுக இச்சொற்களுக்கு இலக்கண குறிப்பை கண்டறிக. குண்டலமும் குலைகாதும் என்பது வெளிப்பட்டு வருது. என்பது என்ன வருது? வெளிப்பட்டு வருது. என்பது என்ன பண்ணுது? வெளிப்பட்டு வருது. அப்போ என்னது? அது வெளிப்பட்டு வந்தால் எண்ணுமை. வெளிப்பட்டு வந்தால் என்னது? எண்ணுமை. அதே இது ஆடுக கா இய, அதே மாதிரி இயர் என்று 3 சொற்கள் தொகை சொற்களாக வந்துச்சாக அது பேர் என்னது? வியங்கோல் வினைமுற்று. வாழுக, வாழிய, வாழியர் இந்த மாதிரி வந்துச்சாக்க என்னது? வியங்கோல் வினைமுற்று. அப்போ ஆடுக என்பது என்னவா இருக்குது? வியங்கோல் வினைமுற்றாக இருக்குது. அப்போ எண்ணுமை வியங்கோல் வினைமுற்று ஆவண்ணா. 19 பதிந்து என்னும் சொல்லை பிரிக்கும் முறை என்ன? பதிந்து என்னும் சொல்லை பிரிக்கக்கூடிய முறை என்ன? முதல்ல என்ன பண்ணணும்? பதி என்ற வேர் சொல் எடுத்துடுறோம். அப்போ பதி எடுத்தாச்சு. இங்கே இத்து தான் வந்திருக்கு. இத்து கூட்டல் ஊதா வந்திருக்கு. அப்போ இங்கே இத்து தான் வந்திருக்கணும், ஆனால் இணை எழுத்து வந்திருக்கு. அப்போ இத்து போட்டுற வேண்டியதான். இந்த வந்து பிராக்கெட்டில் போட்டுற வேண்டியதான். இந்த தூ வந்து என்னவா பிரிஞ்சிருக்கு? இத்து கூட்டல் ஊ. அப்போ பதி என்ற வேர் சொல் வந்துருச்சு. அடுத்து தூ வந்திருக்கு. அப்போ இத்து தான் வந்திருக்கணும், ஆனால் என்ன வந்துருச்சு? இந்து வந்துருச்சு. அப்போ இத்து போட்டுடுறோம். இந்த வந்து என்ன பண்ணிடுறோம்? பிராக்கெட்டில் போட்டுடுறோம். அதுக்கடுத்து இத்து தூ வந்து என்னவா பிரிக்கலாம்? இத்து கூட்டல் ஊ. இதுதான் ஆன்சர். அப்போ இது என்ன எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஆவில் இருக்குது. ஆப்ஷன் ஆவில் இருக்குது. 20 குமரகுருபரர் எவ்விறைவனை செங்கீரை ஆடுமாறு வேண்டுகிறார். குமரகுருபரர் தன்னுடைய முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழில் எந்த கடவுளை என்ன பண்ண சொல்கிறாரு? செங்கீரை ஆடுமாறு கேட்குறாரு. சுவாமிமலை முருகனையா, வைத்தியநாத முருகனையா, திருக்கழுங்குன்ற முருகனையா, திருச்செந்தூர் முருகனையாண்டா வைத்தியநாத முருகனைத்தான் யார் பாடுறாரு? குமரகுருபரர் பாடுகிறார். வைத்தியநாத முருகன். 21 கம்பி விதம்பொதி குண்டலமும் குலைகாது மசைந்தாட கட்டிய சூழியும் முஞ்சியும் முச்சி கதிர் முத்தொடுமாட என்ற அடிகளில் இடம்பெற்றுள்ள இலக்கிய நயங்கள் என்னை? இலக்கிய நயம் எதுகையா, மோனையா, இயைபாண்டு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? முதல்ல மோனைன்னா என்ன? முதலெழுத்து ஒன்றி வருவது மோனை. முதலெழுத்து ஒன்றி வந்திருக்கு. முதலெழுத்து ஒன்றி வந்திருக்கு. 2ஆம் எழுத்து ஒன்றி வந்தால் என்னது? எதுகை. 2ஆம் எழுத்து எங்கேயும் ஒன்றி வந்திருக்கானா? இல்லை. 2ஆம் எழுத்து ஒன்றி வரலை. அப்போ என்ன இருக்குது? எதுகை இல்லை. அப்புறம் இயைபுன்னா என்ன? இயைபுனா கடைசியில் இருக்கக்கூடிய அசைச்சொற்கள் ஒரே மாதிரி இருந்துச்சாக்கும். மசைந்தாட, தொடுமாட ஒரே இதில் வருதுல்ல. அப்போ இதுதான் இயைபு. அப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது? முதலெழுத்து ஒன்றி வருவது, கடைசி சீர் வந்து ஒரே மாதிரி வருது. அப்போ மோனையும் இயைபும் இருக்குது. மோனையும் இயைபும் இருக்குது. 22
சிறுபண்டி சரிந்தாட என்பதில் பண்டி என்பதன் பொருள் என்ன? சிறுபண்டி சரிந்தாட என்ற இடத்துல பண்டின்னா எது சரிந்தாடுதான்? குழந்தைக்கு இருக்கக்கூடிய தொப்பை வயிறு தான் என்ன பண்ணுதான்? சரிந்தாடுதான். அந்த வயிறத்தை என்ன சொல்கிறாங்க? பண்டின்னு சொல்கிறாரு குமரகுருபரர். வயிறத்தை என்ன சொல்கிறாரு? பண்டி என்று குமரகுருபரர் சொல்கிறார். இப்போ இதோட நம்ம முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினுமே எடுத்தாச்சு. இதில் இவ்வளோதான் கொஸ்டின் எடுக்க முடியும். அனைத்து விதமான கொஸ்டின்களும் எடுத்து அதற்கான ஆன்சர்ஸும் கொடுத்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏதேனும் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுடைய நண்பர்கள் யாருக்கு ஏனும் இருந்தால் இதை ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.